Hi friends, இன்னைக்கு நாம ராயல் டால் எழுதின சார்லி அந்த சாக்லேட் ஃபேக்டரியோட கேரக்டர் லிஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் வில்லி ஓன்கா. வில்லி ஓன்கா வந்து அந்த சாக்லேட் ஃபேக்டரியோட ஓனர். இவர் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா ரொம்பவே ஒரு விசித்திரமான மனிதருங்க. எப்போ பாரு ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணணும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுட்டு இருப்பார். இவர் என்ன பண்ணுறாருன்ட்டு மற்றவங்க யாருக்குமே தெரியாது, ஏன்னா அவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிப்பார். ஏன் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக சாக்லேட்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்போ பாரு விசித்திரமாக யோசிச்சுட்டு இருப்பார். அதுவும் இல்லாமல் ரொம்ப அறிவாளி இவர் தான் வேர்ல்ட்லேயே ரொம்ப புகழ்பெற்ற சாக்லேட் உருவாக்குறதுல புகழ்பெற்றவராக இருக்கார். ஏன் அப்படின்னா இவரோட திங்கிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இவரோட சாக்லேட்ஸும் இவரை போலவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர் வந்து இப்போ ஓல்டு ஆகிட்டார், எவ்வளோ வயசானாலுமே இவரோட எனர்ஜி வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் துருன்னு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து புது சாக்லேட்ஸை உருவாக்கிட்டு இருக்காரு. இவர் பார்க்குறதுக்கு சின்ன பர்சனாக இருந்தாலும், அதாவது ஹைட் வைஸில் சின்ன பர்சனாக இருந்தாலுமே இவருடைய அறிவு அப்படிங்கிறது இவருடைய லைஃப்பை விட ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த அளவுக்கு இவர் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கார். இவர் வந்து ரொம்ப சார்மிங், அதாவது ரொம்ப வசீகரமான தோற்றத்தை கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்சென்சிட்டிவ் பர்சன். ஏன் அப்படின்னா ஒரு உணர்வற்ற மனிதராக இருக்கார். இவருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாருமே கிடையாது, எப்பயுமே தனியாக தான் இருப்பார். அதனால் இவர் வந்து ஒரு இன்சென்சிட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட டெசிஷன் என்ன அப்படின்னா ஒரு 5 லக்கி சில்ட்ரன்ஸ்க்கு இவருடைய ஃபேக்ட்ரி வந்து விசிட் பண்ணுறதுக்காக ஒரு கண்டெஸ்ட் வைக்கிறாரு. அதில் இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா அந்த 5 லக்கி சில்ட்ரன்ஸ்லேருந்து ஒருத்தரை வந்து நான் சூஸ் பண்ணி என்னோடய ஃபேக்ட்ரியை வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பார். ஏன் அப்படின்னா இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கல, இவருக்கு வந்து குழந்தைங்களும் கிடையாது. இவருக்கு அப்புறம் இந்த ஃபேக்ட்ரியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சைல்ட்கிட்ட இந்த ஃபேக்ட்ரியை கொடுக்கறதுக்காக இந்த கண்டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து சார்லி பக்கெட். சார்லி பக்கெட் தான் இந்த நாவலுடைய ப்ரொட்டகனிஸ்ட்டு. இந்த நாவலோட ஹீரோவும் இவர் தான். இவர் வந்து எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா ரொம்ப ரெஸ்பெக்டான பர்சன். அவர் லைஃப்பில் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ரெஸ்பெக்டாக, பண்பாக, அறிவாக, புத்திசாலித்தனமாக நடந்துப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் சார்லி பக்கெட்டு. இவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப லீனாக தான் இருப்பார். ஏன் அப்படின்னா இவங்க வீட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து, அதாவது அவங்க அப்பா மட்டும் தான் ஒர்க் போகிறாரு, அவருக்கு வரக்கூடிய இன்கமும் கம்மி தான். அவங்க வந்து ஃபுட்டுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது, அதுக்கே பத்த மாட்டேங்குது. ஸோ இதனால் அவர் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவார். இவர் எக்ஸ்ட்ரா போர்ஷன் ஆஃப் சாப்பாடு எடுத்துக்கிறாரு அப்படின்னா அது இன்னொருத்தரோட சாப்பாடு. அவர் அதை சாப்பிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு இருக்காது இல்லையா, அதனால் இவர் வந்து எப்பயுமே அரைவயிறு சாப்பாடு தான் சாப்பிடுவார். அவங்க வீட்டில் இருக்கவங்களும் அப்படி தான். இதனாலேயே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப லீனாக இருப்பார். இவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. இவருக்கு வந்து என்ன ஒரு ஆசை அப்படின்னா ஓன்கா ஃபேக்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இவர் டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் அந்த ஓன்கா ஃபேக்ட்ரியை பார்த்துக்கிட்டே போவார். ஏன்னா அவர் ஸ்கூல் போகிற வழியில் தான் அந்த ஃபேக்ட்ரி இருக்கும். அப்போ வந்து அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அந்த சாக்லேட் ஸ்மெல் வந்து இவர் அந்த சாக்லேட்டை சாப்பிடும்னு சொல்லிட்டு தூண்டுமா. அந்த கிரேவிங்ஸ் வரும் இல்லையா, அந்த கிரேவிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குமா, பசி எடுத்துக்குமா. எப்பயுமே நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம் பார்க்கும்போது பசிக்கும் இல்லையா, அது போல் இந்த சாக்லேட்டோட ஸ்மெல் வரும்போதே இவளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும், பசியெல்லாம் எடுத்துக்குமா. அந்தளவுக்கு அந்த சாக்லேட்டோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து கிராண்ட்பா ஜோ. கிராண்ட்பா ஜோ யார் அப்படின்னா சார்லியோட பேட்டர்னல் கிராண்ட்ஃபாதர். அதாவது சார்லியோட அப்பா மிஸ்டர் பக்கெட் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பாவை தான் இங்கே பேட்டர்னல் கிராண்ட்ஃபாதர்னு சொல்கிறாங்க. கிராண்ட்பா ஜோ வந்து அவருடைய ஃபுல் டைமையும் வந்து பெட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் அப்படின்னா ஒரு வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே எந்த ஒர்க்கும் பண்ண முடியல, நடக்கக்கூட முடியல, அதனால் அவங்க ரெஸ்ட்லேயே இருக்காங்க. இவர் கூட வந்து இன்னும் 3 கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோடய அவர் டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. இவர் எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னா ரொம்ப இமேஜினேட்டிவ் கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அன்பானவர், ரொம்ப பாசம், எப்பயும் ஜாலியாக பேசக்கூடிய ஒரு பர்சன் இவர். நெக்ஸ்ட் கேரக்டர் அகஸ்டஸ் க்ளூப்பு. அகஸ்டஸ் க்ளூப் வந்து ஒரு ஃபேட்டான ஒரு பையன். இவருக்கு வந்து எதுவுமே பிடிக்காதுங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பிடிக்கும், அது என்னென்னா சாப்பிட்றது. அது மட்டுமே ரொம்ப பிடிச்ச ஒரு பையன். இவர் வந்து ஓன்கா சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போகக்கூடிய ஃபஸ்ட்டு சைல்டு. அந்த ஃபஸ்ட்டு கோல்டன் டிக்கெட்டை இவர் தான் வின் பண்ணுவார். அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சாக்லேட் ரிவர் இருக்கும். அதில் இருக்க அந்த சாக்லேட்டை சாப்பிட்றதுக்காக இவர் போவார். அப்போ தவறி அந்த ரிவருக்குள்ளே விழுந்துருவார். அங்கே இருக்க அந்த சூப்பர்வைஸ், அதாவது அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த பைப் வரும் இல்லையா, அந்த பைப் வந்து இவரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் அந்த சாக்லேட் ரூமில் போட்டுரும். அந்த பைப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால இந்த ஃபேட்டான பையன் வந்து அந்த பைப்புக்குள்ளே போயிட்டு வந்தனால தின்னாக மாறிடுவார், அதாவது ரொம்ப ஒல்லியாக மாறிடுவார். நெக்ஸ்ட் கேரக்டர் வெறுக்கா சால்ட்டு. வெறுக்கா சால்ட் வந்து ரொம்பவே ஸ்டபனான ஒரு பொண்ணு.
ஏன் அப்படின்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அது வேணும்னு நிற்கும். அவங்க பேரண்ட்ஸும் வந்து அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த பொண்ணு போகிற டிமாண்ட் எல்லாத்துக்குமே இவங்க வந்து திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து எதுவும் திட்ட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. அவங்க பொண்ணு என்ன சொல்கிறாலோ அதை அப்படியே செய்வாங்க. அதனாலே அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து வயலட் பியூரிகர்ட். இந்த பொண்ணு வந்து எப்பயுமே கம் வந்து சிவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த சிவிங் கம் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்பயுமே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த சிவிங் கம் போட்டியில் வந்து ஒரு ரெக்கார்டே படைச்சிருக்காங்க. அந்தளவுக்கு அந்த கம் மேலே அவ்வளோ அவங்களுக்கு வந்து ஆர்வம். இதே போல் அந்த ஓன்கா ஃபேக்ட்ரிக்குள்ளே போகும்போது அங்கே வந்து ஒரு சிவிங்கம் இருக்கும். அது வந்து ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி முடிச்சிருக்காது, அதாவது சாப்பிட்றதுக்காக ப்ராசஸ் ஆகி முடிச்சிருக்காது. அதை வந்து சாப்பிட்ருவாங்க. அந்த சிவிங்கம் வந்து ப்ளூபெரினால் ஆனதுனால இந்த பொண்ணும் ப்ளூபெரி மாதிரியே ப்ளூ கலரில் பெருசாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களை மாற்றிடுவாங்க. இருந்தாலும் அப்போ வந்து அந்த சிவிங்கம் சாப்பிட்டு இவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்க. அடுத்த கேரக்டர் வந்து மைக் டிவி. இந்த மைக் டிவி பையன் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி டெலிவிஷன் கூடயே இருப்பார். இவருக்கு டெலிவிஷன் தான் உலகம், அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. டெலிவிஷனில் இவருக்கு எந்த மாதிரி ஷோஸ் பிடிக்கும் அப்படின்னா, இந்த கன் ஷூட்டிங்கு, வயலன்ஸு, இந்த மாதிரிலாம் வருது இல்லையா, கொஞ்சம் அழிதடி இந்த மாதிரிலாம் வரக்கூடிய விஷயங்களை வந்து இவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இவங்க பேரண்ட்ஸும் இவரை வந்து சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. டெலிவிஷன் கூடயே இருக்கிறதுக்கு விட்டுருவாங்க. எல்லா ஒர்க்கும் இவர் வந்து டெலிவிஷன் கூடயே தான் இருப்பார். எப்பயுமே எல்லா ஒர்க்கும் அது முன்னாடியே தான் பண்ணிகிட்ருப்பார். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து த ஓம்பா லூம்பாஸ். இந்த ஓம்பா லூம்பாஸ் யார் அப்படின்னா, லூம் பிளான்லேருந்து ஓன்கா கூட்டிகிட்டு வந்த குள்ள மனிதர்கள். இவங்க வந்து எப்பயுமே ஒரு அமேசிங்கான கேரக்டர்ஸ். எப்பயுமே ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக வேலை செய்கிறது கூட ஜாலியாக தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு என்ன டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஓன்கா வந்து கேக்கோபீன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும், அவங்களுக்கு அது மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஓன்காவும் இவங்களுக்கு வந்து கேக்கோபீன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த ஓன்கா ஃபேக்ட்ரியில் இருக்க எல்லா ஒர்க்ஸையும் வந்து இவங்க தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ தெரிஞ்சிடும் எந்த மனுஷங்களும் உள்ளே வரதில்ல போகிறதில்ல, ஆனால் ஓன்கா ஃபேக்ட்ரியில் ஒர்க் போயிட்டே இருக்குது. அது யாரால் அப்படின்னா இந்த ஓம்பா லூம்பாஸ்னால் மட்டும்தான். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒவ்வொரு சில்ட்ரன்ஸ்க்கும் ஒவ்வொன்று நடக்கும்போதும் இவங்க வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு, பீட்டிங் ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு, சிங்கிங் சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு ஜாலியாக இருப்பாங்க. இதுவும் வந்து அவங்களோட கேரக்டர் மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து மிஸ்டர் பக்கெட். மிஸ்டர் பக்கெட் வந்து யாருன்னா, சார்லியோட ஹார்ட் ஒர்க்கிங் ஃபாதர். இவர் மட்டும்தான் இவர் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இவர் ஒருத்தரோட இன்கம் வச்சு தான் இவங்களோட ஃபேமிலி ரன் ஆகிட்ருக்கும். அதாவது இவங்க 2 செட் ஆஃப் கிராண்ட் பேரண்ட்ஸ், இவங்க ஒய்ஃபு, சார்லி எல்லாத்துக்குமே வந்து இவங்க இன்கம் வச்சு தான் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு இவங்களுக்கு இன்கம் வந்துட்டுருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து மிஸ்ஸஸ் பக்கெட். மிஸ்ஸஸ் பக்கெட் வந்து சார்லியோட அம்மா. மிஸ்ஸஸ் பக்கெட் வந்து எப்பயுமே அவங்க பையனை பற்றியே தான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன் அப்படின்னா, சார்லிக்கு வந்து இவங்களுடைய ஃபுட்டை கொடுத்தாலுமே சார்லி வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவார். ஏன் அப்படின்னா, அம்மாவோட சாப்பாட்டை நாம் சாப்பிட்டா அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு நம்ம வீட்டில் அமௌண்ட்டும் இல்லை, சாப்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவார். இதனாலே அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ, அந்த மாதிரி எதாகுமோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு இவங்களுடைய 4 கிராண்ட் பேரண்ட்ஸையும் வந்து பார்த்துட்ருப்பாங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கேர் எடுத்து லவ்விங்கோட பார்த்துட்ருப்பாங்க. அடுத்த கேரக்டர் வந்து கிராண்ட்மா ஜோசஃபின். கிராண்ட்மா ஜோசஃபின் யாருன்னா, சார்லியோட பேட்டர்னல் கிராண்ட் மதர். அதாவது சார்லியோட அப்பா மிஸ்டர் பக்கெட் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய அம்மா தான் இவங்க. கிராண்ட்மா ஜோசஃபின் வந்து எல்லா கிராண்ட் பேரண்ட்ஸ் மாதிரியும் பெட்டில் தான் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு வயசாகிடுச்சு, இவங்களால எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது, அவங்களோட டைமை பெட்டில் ரெஸ்ட் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து சார்லி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து, அதாவது நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து கிராண்ட்பா ஜார்ஜ். கிராண்ட்பா ஜார்ஜ் யாருன்னா, சார்லியோட மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். அதாவது சார்லியோட அம்மா இருக்காங்க இல்லையா, மிஸ்ஸஸ் பக்கெட், அவங்களுடைய அப்பா தான் கிராண்ட்பா ஜார்ஜ். இவர் வந்து ஒரு பெசிமிஸ்டிக்கான பர்சன். ஏன் அப்படின்னா, எப்பயுமே நம்பிக்கை இல்லாமல் ஒரு மாதிரி கடுமையாக நடந்துகிட்ருப்பார். அந்த மாதிரி கேரக்டர் இவர். இவர் வந்து ஈஸியாக யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது, யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டார், ஃப்ரீயாக இருக்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு பர்சன். அதாவது மற்ற கிராண்ட் மதர்ஸ் மாதிரி இவர் கிடையாது. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து கிராண்ட்மா ஜார்ஜினா. கிராண்ட்மா ஜார்ஜினா யாருன்னா, சார்லியோட மெட்டர்னல் கிராண்ட் மதர். அதாவது சார்லியோட அம்மா மிஸ்ஸஸ் பக்கெட்டோட அம்மா இவங்க. இவங்க வந்து அப்படியே கிராண்ட்மா ஜோசஃபின் மாதிரியே, அவங்க எப்படி ஈஸியாக எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ இவங்களும் அதே மாதிரி மற்றவங்கள ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் க்ளூப். இவங்க வந்து அகஸ்டஸோட பேரண்ட்ஸ். அதாவது சாப்பிட்டுட்டே இருப்பான்னு சொன்னேன் இல்லையா, அந்த பையனோட பேரண்ட்ஸ் தான் இவங்க.
இவங்க வந்து ரொம்பவே எப்படின்னா ஒரு முட்டாள்தனமான பேரண்ட்ஸ். அவங்க பையன் வந்து நிறையா சாப்பிட்றான் அப்படின்னும் கண்டுக்காமல் ஜாலியாக அவன் இஷ்டத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சால்ட். இவங்க வந்து வெறுக்காவோட பேரண்ட்ஸு. அவங்க பொண்ணு வந்து பிடிவாதம் பிடிச்சு அழுது எதை கேட்டாலுமே எதை டிமாண்ட் பண்ணாலுமே இவங்க வந்து செஞ்சுருவாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பியூரிகேட். இவங்க வந்து வயலட்டோட பேரண்ட்ஸ். இவங்க வந்து ரொம்ப வீக் அண்ட் இன்எஃபெக்சுவல், ரொம்பவே வீக்காக இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ். அதாவது எப்படின்னா அவங்க பொண்ணு வந்து எதை பேசினாலும் பேசட்டும், எந்த இடத்துல எதை பேசணும்னு சொல்லி தர மாட்டாங்க, என்ன பேசினாலும் பேசட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இதனாலே அவங்க பொண்ணு வந்து நிறையா அவமானங்களை சந்திக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்டீவ். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்டீவ் வந்து எப்படின்னா இவங்களை வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃபே கொடுக்கலாங்க, அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸு. ஏன் அப்படின்னா இவங்க அவங்க பையனை வளர்க்காமல் டெலிவிஷனை வளர்க்க விட்டுட்டாங்க. எப்பயுமே அவங்க பையன் வந்து டெலிவிஷன் முன்னாடியே தான் இருப்பான், இவங்களும் அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. லாஸ்ட் கேரக்டர்ஸ் மெசரஸ் ஃபிக்கல் கிரப்பர், ப்ராட்னஸ் அண்ட் ஸ்லக்வர்த். இவங்க யார் அப்படின்னா ஓன்காவோட மெயின் காம்படிட்டர்ஸ், அதாவது எதிரி இவங்க தான். ஃபிகல் கிரப்பரும் ப்ராட்னஸ் அண்ட் ஸ்லக்வர்த் இவங்க 3 பேர் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்பை மூலிமா ஓன்கா ஃபேக்ட்ரியில் அந்த கேண்டி மேக்கிங்கோட சீக்ரெட்ஸை தெரிஞ்சுட்டு வர சொல்லியிருப்பாங்க. இவங்களும் தெரிஞ்சுட்டு போய் வெளியில் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஓன்காவுடைய பிஸ்னஸே வந்து ரொம்ப நாளைக்கு படுத்துரும், அதாவது அந்த பிஸ்னஸே நடக்காது, அந்தளவுக்கு ரொம்ப லாஸில் போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஓன்கா ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த ஓன்கா ஃபேக்ட்ரியை திரும்ப ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே யாருமே உள்ளே போகிறதில்ல, வெளியில் வரதில்லை. ஆனால் உள்ளே ஒர்க் நடந்துகிட்டே தான் இருக்குது. யாரால் அப்படின்னா அந்த ஓம்பால் லூம்பாஸ்னால அந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இது போல் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.